aspirants, welcome to Success IAS. நம்ம கிராமர் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்ல உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது சிம்பிள் சென்டென்ஸா இல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸா இல்லனா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா அந்த மாதிரி கேட்பாங்க. சம் ரேர் கேசஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கன்வர்ஷன் பண்ற மாதிரி கேட்பாங்க. சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது காம்பவுண்டா இல்ல காம்ப்ளெக்ஸா கண்டுபிடிங்க. அல்லனா அதுக்கு ஈக்குவலன்ட்டான காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன இருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு क्वेश्चनல கேட்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் எந்த மாதிரி இருக்கோ அது எப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபைனைட் வேர்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ லிமிட்டட் பர்சன் தான் இருப்பாங்க, லிமிட்டட் நம்பர், லிமிட்டட் டென்ஸ் தான் இருக்கும். அதுக்காக சென்டென்ஸ் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்மேட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட் தான் இருக்கும். 2 or more சென்டென்ஸை கம்பைன் பண்ண மாதிரி இருக்காது. இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸோடைய டெஃபினேஷன். இது உங்களுக்கு டெஃபினேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் அப்படின்னாலே வந்து ரெண்டுத்தை ஜாயின் பண்ணுறது, இணைக்கிறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் வரும். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னென்னா ஈஸியாக இந்த வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேன் பாய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கன்ஜங்ஷன் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபேன் பாய்ஸ். F for, A for and, N for not only, but also இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். B for but, or, yet, still இந்த வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை கம்பைன் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்தாலே அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 or more கோஆர்டினேட் கிளாஸ் வரும். 2-3 சென்டென்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் வர மாதிரி இருக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிளாஸஸ் வரும். கிளாஸஸ் அப்படின்னா பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 2-3 தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஈஸியாக இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமிலரான கான்செப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டான கான்செப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பட் யூஸ் பண்ணணும். ஆர் வந்து இது அல்லது அது அப்படின்னு சொல்லும்போது ஆர் யூஸ் பண்ணும். ஸோ நான் வந்து இதனால் இது ஆச்சு அப்படின்ற ரீசன் சொல்கிறதுக்காக இல்லை ஒரு ரிசல்ட்டை சொல்கிறதுக்காக ஸோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னாலே கன்ஜங்ஷன் வேர்ட் யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சென்டென்ஸில் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் அண்ட் ஷீ ஆல்சோ ஒர்க்ட் ஆன் ஹர் ப்ராஜெக்ட். ஸோ ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் அது ஒரு சென்டென்ஸ். ஷீ ஆல்சோ ஒர்க்ட் ஆன் ஹர் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டுத்தையும் அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இட்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து த ரோட் இஸ் லாங் பட் ஐ ஷால் ட்ராவல் இட். இந்த ரோடு வந்து லாங்காக இருந்தாலும் பட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஆப்போசிட் மீனிங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த ரோட் இஸ் லாங் இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். ஐ ஷால் ட்ராவல் இட் அப்படின்றது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ணதுனால இதை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் அப்படின்னாலே மிக்சர், கம்பைன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எல்லா சென்டென்ஸ்லும் அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்னா இது அல்லது அல்லது அது அப்படின்ற மீனிங்கு. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு ரிசல்டன்ட் கிளாஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. திஸ் நாவல் இஸ் ஹியூஜ் யூ மஸ்ட் டேக் டைம் டு ரீட் இட். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ஃபேமஸ் எட் ஹீ இஸ் ஹம்பிள். எட் அப்படின்றது வந்து இருந்தும் அவன் ஃபேமஸாக இருந்தாலும் அவன் ஹம்பிள் பர்சனாக இருக்கான், ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்கான் அப்படின்ற மீனிங். The thieves not only knocked the men but also injured them. ஓகேங்களா? தீவ்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த மனுஷனை தாக்குனது மட்டும் இல்லாமல் அவருக்கு காயங்களும் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி அண்டு, எட்டு, ஸோ, பட், ஆர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே வந்து சிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் பண்ணி அதாவது சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதுக்கும் கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. இல்லை மோர் தேன் 1 ஃபைனைட் வேர்ப் இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இன்னும் 1 or more டிபெண்டன்ட் கிளாஸஸும் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ் வந்து நோ மீனிங் இருக்கு. சபார்டினேட் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல் மீனிங் கொடுக்காது. பட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்கும், ரெண்டுமே மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சபார்டினேட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் கொடுக்காது. அந்த டிபெண்டன்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அது மட்டும்தான் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ சபார்டினேட் கிளாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. சபார்டினேட் கிளாஸ், சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவோன்னா தோ, ஆல் தோ, ஈவன் தோ, வைல், வென், வென்எவர், டியூரிங், ஆஸ் சூன் அஸ், பிஃபோர், பிகாஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வரும், மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் வரும். ஓகேங்களா. ஆஸ், சின்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அது நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். பர்சனாக இருந்தாங்கன்னா ஹூ, ஹூஸ், ஹூம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அனிமல், ஆக்ஷனாக இருந்ததுன்னா விச், தட் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் சொல்லும்போது வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திங்ஸ் சொல்லும்போது வாட் யூஸ் பண்ணுவாங்க. நாமினேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சனை இண்டிகேட் பண்ணும்போது ஹூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு பொசிஷன், திங்ஸை பற்றி சொல்லும்போது இது என்னுடையது அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துல ஹூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே பர்சனை சொல்லும்போது நம்ம ஹூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வருது அப்படின்னாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்பிள் வந்து இன்ஸ்பைட் அப்படின்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை காம்பவுண்டாக மாற்றும் போது நம்ம பட்டு, எட்டு அல்லது ஸ்டில் யூஸ் பண்ணி காம்பவுண்டாக மாற்றலாம். அதே சென்டென்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது தோ, ஆல் தோ, ஈவன் தோ அந்த மாதிரி மீனிங்கில் மாற்றணும். ஓகேங்களா. அந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பைட் வந்துச்சுன்னா அதை காம்பவுண்டாக மாற்றும்போது பட், எட், ஸ்டில் மாற்றணும். இன்ஸ்பைட் வரலாம், டிஸ்பைட் வரலாம், இந்த மாதிரி வேர்ட் வரும். ஸோ இன்ஸ்பைட் வரும்போது கண்டிப்பாக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது தோ, ஆல் தோ, ஈவன் தோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த ஈவெண்ட் ஆஃப், இந்த கேஸ் ஆஃப், இது வரும்போதும் கண்டிப்பாக verb plus ing யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப், இந்த கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு verb plus ing யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம காம்பவுண்டாக மாற்றும் போது ஆறு இல்லைனா அண்டு போடணும். சம்டைம் அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி அண்டு, நாட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இல்லைனா அட்வான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாற்றும்போது இஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அன்லெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீயிங்க்கு பார்த்தீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க காம்பவுண்ட் சென்டென்ஸில், இல்லைனா அன்சோ இல்லைனா தேர் ஃபோர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸு, சின்ஸு, பிகாஸு. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னாலே அண்டு, ஸோ, தேர் ஃபோர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தோ, ஆஸு, இஃப், சின்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸில் ஆஸ் ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். அது அப்படியே காம்பவுண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டு, தேர் ஃபோர். காம்ப்ளெக்ஸில் மோஸ்ட்டாக வந்து அண்டு, தேர் ஃபோர், பட் இந்த வேர்ட்ஸ் தான் வரும். காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ், சென்ஸ், பிகாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேர்டு ஆரம்பிக்குதுன்னா டூ, டூ லாங், டூ அப்படின்ற மாதிரி, இல்லைனா டூ ஷார்ட், டூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை காம்பவுண்டாக மாற்றும் போது வெரி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அன்சோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஸோ தட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. கேன் அல்லது குடன்ட். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டூ இந்த மாதிரி வரும்போது எபிலிட்டி சொல்கிற மாதிரி வரும். அதனால் இங்கே கேனு, குடன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் டு அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை காம்பவுண்டாக மாற்றும்போது அண்ட் ஸோ இல்லைனா வெறும் ஸோன்னு கூட யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஸோ தட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். வித்தவுட் யூஸ் பண்ணும்போதும் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஸ்பைட் வரும்போதும் இந்த மாதிரி நிறைய இன் கேஸ் ஆஃப் வரும்போது இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை காம்பவுண்டாக மாற்றும்போது நாட் ஒன்லி அப்படின்ற மாதிரி வரும். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆர் அதர்வைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆஸ் வெல் ஆஸ், இல்லைனா வந்து வித்தவுட் யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணால். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ஸ்பைட் ஆஃப் இல்லைனா டிஸ்பைட் அப்படின்னா வந்து நெகட்டிவாக சொல்லும்போது டிஸ்பைட் யூஸ் பண்ணுவோம். அல்லது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இன்ஸ்பைட் அப்படின்னா இருந்தும். ஓகேங்களா. ஸோ
இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஹி காட் த ஜாப். அவன் புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வேலை கிடைச்சிது. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பைட் ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஹி காட் த ஜாப். ஓகேங்களா, இது சிம்பிள் சென்டென்ஸ். அதையே நம்ம காம்பவுண்டாக மாற்றும்போது 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி உடைச்சிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் புவர், இது ஒரு சென்டென்ஸு. ஹி காட் த ஜாப், இது ஒரு சென்டென்ஸு. இங்கே இருந்தும் அப்படின்ற மீனிங் வர்றதுனால பட் அப்படின்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். தோ ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் புவர் ஹி காட் த ஜாப். ஓகேங்களா, ஸோ தோ யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி மாற்றலாம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றலாம். இங்கே தோ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, தோ, ஈவன் தோ, ஆல் தோ, இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், இந்த மாதிரி வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இந்த ஈவெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். அதுவே வந்து நம்ம காம்பவுண்டாக மாற்றும்போது அண்ட் யூஸ் பண்ணி எழுதினாலே போதும். ஓகேங்களா, ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் ஸ்கோர். அன்லெஸ் யூஸ் பண்ணும்போது நாட் வரும். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாற்றும்போது இந்த டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இஃப், அன்லெஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த இஃப் யூஸ் பண்ணாமலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பீயிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். பீயிங்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அண்ட் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப், இந்த டைப் நம்ம பார்த்துட்டோம். டியூ டு வந்துச்சுன்னா சிம்பிள் சென்டென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்சோ அப்படின்ட்டு மாற்றிக்கலாம் காம்பவுண்டில். அண்ட் காம்ப்ளெக்ஸில் வரும்போது ஆஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். அண்ட் இந்த டைப் பார்த்துக்கோங்க, டூ டூ அப்படின்னு வரும். நடுவில் வந்து அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே ஹாட்ன்றது தான் அட்ஜெக்டிவ். இந்த காஃபி இஸ் டூ ஹாட் ஃபார் மீ டு ட்ரிங்க். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு மாற்றணும்னா அண்ட் ஸோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாலே போதுமானது தான். இந்த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட். ஓகேங்களா, இங்கே நாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அண்ட் ஸோ வரும்போது. ஸோ மீனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாருங்கள், ஸோ யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸில் ஸோவும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்சோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட். 2 சென்டென்ஸை இந்த அன்சோ அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா த காஃபி இஸ், இது வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெறும் காஃபி இஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது. அதனால் அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸை போட்டால் தான் இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாறும். ஓகேங்களா, அதனால் இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு சபார்டினேட் கிளாஸும் இன்னொரு மெயின் கிளாஸும் வரும். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஸோ தட் அப்படின்ற வேர்டு தான் இங்கே முக்கியமானது. அந்த அட்ஜெக்டிவ் நடுவில் போட்டு ஸோ தட் அப்படின்ட்டு இந்த சென்டென்ஸ் வந்திருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சிம்பிள் சென்டென்ஸோடைய கோட் வேர்டு. ஓகேங்களா, ஐ ஒர்க் ஹார்ட் இன் ஆர்டர் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், இது சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸோ ஐ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் அந்த மாதிரி வந்துச்சுனாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பிசைட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு, பிசைட்ஸ் அப்படின்னா இருந்தும் அப்படின்ற மாதிரி, இருந்தும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா காம்பவுண்டில் பட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்கே காம்ப்ளெக்ஸில் ஆஸ் வெல் ஆஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும். அடுத்து வித்தவுட் அப்படின்ற வேர்டு சிம்பிளில் வருது அப்படின்னா காம்பவுண்டாக மாற்றும்போது அண்ட் தென் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது ஆஃப்டர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை ஐடென்டிஃபை த பேட்டர்ன் அந்த மாதிரி கேட்பாங்க. அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பீயிங் வருது அப்படின்னாலே அது சிம்பிள் சென்டென்ஸ். ஆஸ் வருது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அண்டு இல்லைனா அண்டு ஸோ இல்லைனா வெறும்னே ஸோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸு. இந்த டூ அண்ட் அட்ஜெக்டிவ் டூ வருது அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸி தான், உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் மீனிங்கும் பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா 2 ஐடியாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஐ ரெக்கவர்ட் இன் எ மந்த்ஸ் டைம் அண்ட் வாஸ் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, அண்ட் ஐ வாஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு வரணும், இல்லைனா அண்ட் வாஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 2 கான்செப்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 2 தாட்ஸை. இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு.
இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. சூஸ் சேலஞ்சிங் கோல்ஸ். ஒரு வேர்பும் அதுக்கான செயலும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது சிம்பிள் சென்டென்ஸ். வெறும் ஒரு வேர்ப் மட்டும் இருக்குனாலே அது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹேவிங் வந்திருக்கிறதுனால இது சிம்பிள் சென்டென்ஸ். மோஸ்ட்டாக ஐஎன்ஜி வரும் பார்த்துக்கோங்க சிம்பிள் சென்டென்ஸில். ஆனால் இங்கே பாருங்கள், he was singing, the தோன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கன்வர்ஷனுக்கு இந்த கீவேர்ட்ஸை இந்த டேபிளர் காலம் நீங்கள் மக்கப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன வேர்ட் போட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கன்வர்ஷன் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் மாதிரி தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.